இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா worksheet number 4 of chapter number 2 long and short எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கம்ப்ளீட் தி டேபிள். இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணணும். கன்வர்ஷன் ஆஃப் மீட்டர் m டு சென்டிமீட்டர் cm. மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரே ஒரு கன்வர்ஷன் என்னது? So 1 meter is equal to what? Equal to 100 centimeter. இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சாலே ஈஸியா இங்க இருக்க டேபிள ஃபில் பண்ணலாம். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னா 4 மீட்டர் எதுக்கு வந்து ஈக்குவல்? 4 into 100 சென்டிமீட்டரா, which is equal to 400 சென்டிமீட்டர். அதே மாதிரி 5 மீட்டர் எதுக்கு வந்து ஈக்குவல்? 5 into 100 சென்டிமீட்டர், which is equal to 500 centimeter. அடுத்து 7 meter is equal to what? 7 into 100 centimeter, which is equal to 700 centimeter. அடுத்து 10 meter is equal to what? 10 into 100 centimeter, which is equal to 1000 centimeter. அடுத்து 18 meter is equal to what? 18 into 100 centimeter, which is equal to 1800 centimeter. இங்க அடிஷனலா 2 0 இருக்கு. அதை கொடுத்திருக்க நம்பரோட அப்படியே ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஆட் பண்ணிட்டு யூனிட்டை வந்து சென்டிமீட்டரா மாத்திருங்க. ஏன்னா மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்றோம். ஸோ அதனால கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் சென்டிமீட்டர் அப்படின்ற யூனிட்டை எடுத்துடுது. Question 2. Conversion of meter m to kilometer km. மீட்டரை எப்படி கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணலாம்? ஏற்கனவே தெரியும் 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு வாட்? இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சாலே ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம். 1000 மீட்டர் சேர்ந்ததுனா தான் நமக்கு 1 கிலோமீட்டர் கிடைக்கும். இதை நினைவு வச்சுக்கோங்க. மீட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க, எப்படி கிலோமீட்டர் அதாவது கேஎம் கன்வெர்ட் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1000 மீட்டர் கொடுத்திருக்காங்களா, இதை எப்படி கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணுவீங்க? அதாவது 1000 டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? மேல 3 0 கீழே 3 0 கேன்சல் பண்ணோம்னா 1/1 வந்து கிடைக்கும். 1 டிவைட் பண்ணீங்கன்னா 1 தானே, 1 கிலோமீட்டர். அதாவது 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு வாட்? இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இதுதான கன்வர்ஷன். இதுதான் அப்படியே கொடுத்திருக்காங்க. அடுத்து 1600 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்? கொடுத்திருக்க மீட்டரை 1000 டிவைட் பண்ணுங்க. ஸோ பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? மேல 2 0 கீழே 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? 16/10 இருக்கா? 16 10 டிவைட் பண்ணணும். 10 எத்தனை 0 இருக்கு? ஒரே ஒரு 0 இருக்கு. ஒரு 0 இருந்தா என்ன பண்ணணும்? அதாவது மேல இருக்க நியூமரேட்டர்ல ரைட்ல இருந்து ஒரு டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் பிளேஸ் பண்ணீங்கன்னா 1.6 வந்து கிடைக்குமா? 1.6 கிலோமீட்டர். அடுத்து 4000 மீட்டர் கொடுத்திருக்காங்க. 4000 1000 டிவைட் பண்ணணுமா? கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். மேல 3 0 கீழே 3 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4/1, which is equal to 4 கிலோமீட்டர். அடுத்து 1680 மீட்டர் கொடுத்து இத கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா 1000 டிவைட் பண்ணணுமா? 1680/1000. மேல ஒரு 0 கீழே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணதுக்கு அப்புறம் 100ல எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. அப்படின்னா ரைட்ல இருந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி டெசிமலை பிளேஸ் பண்ணணுமா? அப்படி பிளேஸ் பண்ணா 1.68 வந்து கிடைக்குமா? 1.68 கிலோமீட்டர். அடுத்து 1840 மீட்டர். இந்த கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா கொடுத்திருக்க இந்த வேல்யூவை 1000 டிவைட் மேல ஒரு 0 கீழே ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோமா? 184 டிவைடட் பை 100. 100ல 2 0 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மேல ரைட் டு லெஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் வந்து பிளேஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1.84. 184 100 டிவைட் பண்ணீங்கன்னா 1.84 வந்து 1.84 கிலோ.
ஆன்சரை ஹைலைட் பண்ணு. 2. Convert the following to meters. சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. இத மீட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? கன்வர்ஷன் என்ன? அதாவது 100 சென்டிமீட்டர் சேர்ந்ததுன்னா 1 மீட்டர் வந்து கிடைக்குமா? 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். இதை நினைவு வச்சுக்கணும். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 250 சென்டிமீட்டர். 250 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு how many மீட்டர்? இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்திருக்க இந்த சென்டிமீட்டரை 100ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 250 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ 250 100ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? மேல ஒரு 0, கீழே ஒரு 0. கேன்சல் பண்ணிட்டீங்களா? கீழே 10 இருக்கா? அதாவது ஒரே ஒரு 0 இருக்கு. 25 10ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு 0 இருக்கிறதுனால ஃப்ரம் ரைட் ஒரு டிஜிட்க்கு முன்னாடி டெசிமலை பிளேஸ். ஸோ அப்படின்னா 2.5 வந்து கிடைக்குமா? 0.5 அதாவது இந்த ஷேப்ல 2.5 மீட்டர் அப்படின்ற மாதிரி எடுத்துருங்க. 542 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. இதை எப்படி மீட்டரா கன்வெர்ட் பண்ணலாம்? 542 100ஆல டிவைட் பண்ணுங்க. 100ல 2 0 இருக்கா? ஸோ அதனால ஃப்ரம் ரைட் 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி டெசிமலை வந்து பிளேஸ். 5.42 மீட்டரா? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5.42 மீட்டர். ஸோ 5.42 மீட்டர் அப்படின்ற மாதிரி எடுத்து. அடுத்து 1105 சென்டிமீட்டர். 1105 100ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 0 இருக்கிறதுனால ரைட் ஃப்ரம் ரைட் 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி டெசிமலை பிளேஸ் பண்ணணுமா? அப்படி பிளேஸ் பண்ணோம்னா 11.05 வந்து கிடைக்குமா? 11.05 மீட்டர். இங்க 11.05 மீட்டர் அப்படின்ற மாதிரி. அடுத்து 6500 சென்டிமீட்டர் கொடுத்து 6500 100ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? கீழே 2 0, கீழே 2 0. கேன்சல் பண்ணிட்டோம்னா 65 by 1 வந்து கிடைக்கும். 65 மீட்டர். 6500 சென்டிமீட்டர் 65 மீட்டர் அப்படின்ற மாதிரியும் எடுத்து. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 984 சென்டிமீட்டர். 984 சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா 100ஆல டிவைட். 100ல 2 0 இருக்கிறதுனால நியூமரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ரைட் 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி டெசிமலை பிளேஸ். ஸோ பிளேஸ் பண்ணோம்னா 9.84 வந்து கிடைக்குமா? 9.84 மீட்டர். அதாவது இங்க இருக்க இந்த ஷேப்ல 9.84 மீட்டர் அப்படின்ற மாதிரி